Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 12th February market எப்படி முடிஞ்சிருக்கு, 13th February மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். தென் 13th February நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50 எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கன்னா, இன்னும் நம்ம அந்த டே வந்து டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து 22,800 டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்திருந்தாலும் இது வந்து இன்னும் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து 22,500ங்கிறதே டெஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இதை உடைச்சதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதை 22,500 உடைக்காமல் இது உடைச்சதுன்னா ரொம்ப ஃபால் ஆகும். அது வந்து நெக்ஸ்ட் லெவல், அது அப்புறமா பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு 22,500ங்கிறது டெஸ்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது நிஃப்டி 50. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு வாலடைல் இருந்தது. உங்களுக்கு ஓப்பனுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஹைக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300, லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வாலடைல் இருந்தது. பட் ஆனால் இது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மைல்டு நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் வீக்காக இருக்குங்கிறத நல்லா காமிக்குது. பேங்க் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டியும் அதே தான். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நேற்று ஒரு க்ளோஸ் வந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆச்சு. இதுவும் வந்து நல்ல ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் வந்து வாலடைலில் வந்து உங்களுக்கு 48,760ங்கிற ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு புல்பேக் கொடுத்துருக்கு. பட் ஆனாலும் அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியல, அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் வீக்காக தான் இருக்குது. இதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பிஎஸ்யூ பேங்க்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணதால் உங்களுக்கு இந்த இது வந்து பாசிட்டிவாக இந்த இது வந்திருக்கு. நாளைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்போர்ட் பண்ணதுன்னா இந்த ட்ரெண்டுக்குள்ளே அகைன் போச்சுன்னா அகெயின் வந்து ஒரு புல்லிஷாக திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் எப்போ இது வந்து 50,000க்கு மேலே வந்து ஓப்பன் க்ளோஸ் வருதோ அது வரைக்கும் இது வந்து புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பியரிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரொம்ப கவனமாகவே இருங்க. நிஃப்டி மிட் கேப் பாருங்கள். நிஃப்டி மிட் கேப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இது வந்து புல்பேக் கொடுத்துருக்கு. புல்பேக் கொடுத்தாலும் ஒரு இன்டெஃபினட்டாக ஒரு டோஜி கேண்டில் மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு நேற்றோட க்ளோஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு மைல்டு நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த ட்ரெண்ட் லெவலுக்குள்ளே தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டுக்குள்ளே கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். வாலடைல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.25, 15.3 எல்லாம் போயிட்டு அகைன் 14.9 வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாலடைலாக தான் இருக்குது மார்க்கெட். கொஞ்சம் கவனமாகவே இருங்க பிகினர்ஸ் எல்லாருமே. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு இதுவும் வந்து நல்ல ஒரு வாலடைல் தான். இந்த மார்க்கெட்டும் நல்லா ஃபால் ஆகிட்டு அங்கேருந்து இதுவும் இதே போது நிஃப்டி மிக்கப் மாதிரியே ஒரு டோஜி கேண்டில் தான் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னும் டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ கவனமாகவே இருங்க. மற்றபடி மீதி எல்லா செக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் நிஃப்டி மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு பாசிட்டிவ், அதாவது 0.15% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. செக்டார் வைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஒரு 0.74% மைனஸில் முடிஞ்சிருக்கு பர்சன்டேஜ், எஃப்எம்சிஜி ஒரு 0.1%, ஐடி வந்து ஒரு 0.56%, மீடியா வந்து ஒரு 0.06%, ஃபார்மா வந்து 0.5%, ரியாலிட்டி தான் வந்து அதிகமாக ஃபால் ஆன செக்டர்னு பார்த்தீங்கன்னா 2.74% ஃபால் ஆகிருக்கு. எனர்ஜி வந்து ஒரு 0.38% ஃபால் ஆகிருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல் தான் வந்து கொஞ்சம், மெட்டலும் பிஎஸ்யூ பேங்க்ஸும் தான் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். மெட்டல் வந்து ஒரு 0.67%, பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஒரு 0.84% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு 0.24% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மற்றபடி அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்த மாதிரியான பேங்க் தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. இருந்தாலும் இது வீக்காக தான் இருக்குது பேங்க் நிஃப்டிங்கிறதால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இன்றைக்கி ஒரு நாள் பாசிட்டிவாக பார்த்து
பாசிட்டிவ்க்கு திரும்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. பட் ஆனால் டிப்பில் நிறைய வந்து பேங்க்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப டிப்பில் இருக்குது. என்னதான் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். அதிகமான குவான்டிட்டிஸ் வேணால் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆனால் அங்கே கொஞ்சம் குவான்டிட்டிஸ் நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டோட சிச்சுவேஷன். நான் ரொம்ப வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மார்க்கெட்டில். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரமே இருந்து தள்ளியே இருந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதும் லேர்ன் பண்ணுறதும் நல்லதுன்றது சொல்ல, ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஷார்ட் டேர்முக்கு ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். இது வந்து நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கன்ற ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். இது ரெக்கமெண்டேஷன் ஸ்டாக் வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. உங்கள் ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சப்ளை செயின். சப்ளை செயின் இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு நல்ல ஒரு வால்யூம் பிரேக்அப் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு கிட்ட வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகியிருக்கு. இது வந்து ஒரு 147க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 166 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. மார்க்கெட் எல்லாமே வீக்காக இருக்கிறதால நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கிறதால ரொம்ப கவனமாக எடுங்க. ரொம்ப குவான்டிட்டிஸ் கம்மியாக எடுங்க. தென் அசோக் லேலண்டும் பாருங்கள். இதுவும் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு வால்யூம் வந்து இதாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைக்கும் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 7.68% கிட்ட வந்திருக்கு, 8% கிட்ட. ஸோ இதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் பேஸோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து எப்போ 222க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ 232 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி, ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. தென் செயிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வால்யூம் இது இருக்குது. இன்றைக்கி இதுவும் வந்து ஒரு 5.736% கிட்ட வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, பாசிட்டிவ் மூவ்மெண்ட். ஸோ இது நாளைக்கு வந்து 107க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 112 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஷார்ட் டேர்மில். ஐநாக்ஸ் விண்ட் இதுவும் பாருங்க. ஐநாக்ஸ் விண்டு வந்து ஒரு கன்சால்டேஷன் பேஸோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. இது எப்போ வந்து 178க்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து சஸ்டெயின் ஆகணும். அது 178க்கு மேலே ஆச்சுன்னா 191 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ஸ்னைடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ரா இதுவும் பாருங்கள். இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கன்சல்டேஷன் பேஸோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது. இது வந்து 701க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 770 வரைக்கும் போகிறதுக்கான ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்டாக்ஸும் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. ட்ரேட் எடுக்கிறப்ப குவான்டிட்டிஸ் ரொம்ப மினிமமாக எடுங்க. ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தள்ளியே இருங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். இந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.